எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. காவேரியை நாங்க அனுப்பி வைக்கலாம் தான் இருந்தோம். தோ இவங்க தான் வந்து காவேரி அனுப்பி வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப நாங்க எங்க மேல பழிய போடுறீங்க? தம்பி, நான் வந்தது எப்போ? 2 நாளைக்கு முன்னாடி வந்தேன். ஆனா எங்க அம்மா சொல்றது 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருந்த விஷயத்த சொல்றாங்க. காவேரி, உனக்கு புரியும். இதுக்கு மேல எங்களை பேச வைக்காம கையெழுத்து போட்டு கொடு. என்ன யோசிக்கிற? விஜய் கிட்ட நான் பேசணும். என்ன பேசணும் சொல்லு. விஜய் கிட்ட நீ என்ன பேசணும்? இந்தாங்க, புடிங்க பாட்டி. நீங்க கம்பல் பண்றதுக்காகலாம் என்னால சைன் பண்ண முடியாது. நான் விஜய் கிட்ட பேசி அவருக்கு இதுல உடன்பாடான்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்ன, விஜய்க்கு உடன்பாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்ப அவனுக்கு தெரியாமலா நாங்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வந்திருக்கோம்? இவ்ளோ பெரிய விஷயத்த விஜய் கிட்ட சொல்லாம நாங்க பண்ணிட முடியுமா? விஜய் அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. என்னது? விஜய் சொல்லிருக்க வாய்ப்பே இல்லையா? அப்ப நாங்க பொய் சொல்றோங்கிறியா? எதை வச்சு விஜய் அப்படி சொல்லிருக்க மாட்டாங்கற? நீயும் உன் குடும்பமும் அவனை எவ்வளவு கேவலமா நடத்தினாலும் திரும்ப திரும்ப உன் பின்னாடியே சுத்தி வரானே, அந்த நம்பிக்கையில சொல்றியா? மியூச்சுவலா அப்ளை பண்ணாலும் நீங்க ஜீவனாம்சம் எவ்வளவு கேட்டாலும் நாங்க தரோம். உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு சாரதா. ஆனா உன் பொண்ணு முதல்ல கையெழுத்து போட சொல்லு. சீ, அசிங்கப்படுத்திட்டியேடி. அசிங்கப்பட்டு நிக்கிறேன்டி. இப்ப என்னடி இவங்களுக்கு பதில் சொல்றது? வாய தரடி, சொல்லி இவங்களுக்கு என்ன சொல்லட்டும்? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான செமையான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையை பற்றி என்னென்னா, மற்றவன் நம்பிக்கையை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க ஒரு சில பேர். இந்த கூட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ஏதோ வானத்துலேருந்து பிறந்து அப்படியே குச்சோன்ற ஒரு மேதாவி நினைப்பு. அதுக்கு சம்மந்தமான ஒரு கதையை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம ராஜா மந்திரி கதை மூலமாக. ஒரு நாள் வந்து ராஜா வந்து ஒரு அபிசியல் ட்ரிப்புவாக வந்து போயிட்டே இருந்தார். ஸோ அப்படி போகிறப்ப கூட எப்போவுமே அவரோட புத்திசாலி மந்திரியும் கூட்டிட்டு போகிறது வழக்கம் பார்த்திங்களா. அதனால் டே வாடா நம்ம 2 பேர் ஜாலியாக போயிட்டு வரலாம். அப்படி போகிறப்ப ஒரு அடர்ந்த காடு வழியாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே அப்படியே காட்டு வழியாக போயிட்டே இருக்கிறப்ப ஒரே அலைச்சல், செம பசி வேறு மன்னருக்கு. நம்ம ஆள் வந்து ஒரு பக்தர் வேறையா, அவர் உடனே வந்து ஜபம் பண்ண உட்காந்துட்டாரு. நம்ம ஆள் அப்படியே ராமா 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 ஜபம் பண்ணுகிறப்ப டே அக்பரில் டே எனக்கு பசிக்குதுடா, நீ என்னடா ராமா ராமான்ற, நீ ராமா ராமான்னு சொல்கிறதால ஃபுட் எதுவும் வரப்போகிறதுலடா, நம்ம எஃபர்ட்டில் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அது எதுவும் கேட்காம நம்ம ஆள் வந்து ராமா 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 ராமான்னு அப்படியே இருக்க மாதிரி எங்கே இவன் வரமாட்டான் போலக்கு. சரி நான் போய் அப்படியே தேடி பார்க்குறேன்ட்டு காண்டாகி போன மன்னர் கொஞ்சம் ரொம்ப தூரம் கொஞ்சம் போன உடனே ஒரு வீடு தெரிஞ்சோடனே, அப்பாடா வீடு இருக்கடா அந்த காட்டில். அப்படி போனோடனே மன்னரை பார்த்தோன்னே வீட்டில் இருக்கலாம் ஒரே சந்தோஷம். வாங்க பண்ணா, ஐயோ இந்த ஏழை வீட்டுக்கு நீங்கள் வந்து புண்ணியம் கட்டிக்கிட்டீங்க பண்ணா, இந்தாங்க பண்ணா சாப்பிடுங்க பண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப, எவ்வாடா பச்சியில் இருந்தால் நமக்கு நல்ல சோறு கிடச்சது. மன்னர் வெட்ட சரி இருந்தாலும் அவன் ஜபம் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்டு அவனுக்கும் கொஞ்சம் சோறு எடுத்துகிட்டு போகணும் அப்படியே பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுருப்ப அந்த டைமில் வந்து அப்படியே வந்து சொல்லுவார், நீங்கள் பாரு ராமா எங்கே எங்கன்னா ஃபுட்டு கிடச்சிதா, நான் ஏதோ எஃபர்ட் போய் தேடி கண்டுபிடிச்சதால தான் நமக்கு வந்து இந்த சாப்பாடாச்சும் கிடச்சிது, இந்தா தின்னு அப்படின்றப்ப அப்படியே ஒரு லுக்கு விட்டு நம்ம மன்னரை பார்த்துட்டு நல்லா வெட்டுன்னு நம்ம மந்திரி வந்து இறங்கி சாப்பிட்டு முடிச்சிடுவார். சாப்பிட்டு முடிச்சு சொல்லுவார், மன்னா நீங்கள் இந்த நாட்டுக்கே மன்னர், உங்களையே சாப்பாட்டுக்காக நீங்கள் வந்து பக்கத்துக்கு வீட்டில் போய் கை அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆடாடா வந்து ஒரு சின்ன மந்திரி தான் நான் பாருங்க ராபான்னு சொன்னதால் ராஜாவான நீங்களே வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு எதில் நம்பிக்கையோ அதில் முழுத்தா நம்ம இருந்துட்டு போயிட்டு நண்பா, இப்போ வந்து உனக்கு வந்து உன்னோட கோல் வந்து பக்தி மூலமாக அதான் நிறைவேறுமானா கான்ஃபிடென்ட்டாக அதையே பண்ணு. அதை வந்து ஒரு கைசிலை பச்சைக்கு வந்து நோண்டுவானுங்க, அதெல்லாம் கேட்காத. உன் நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும், புரியுதா?